வணக்கம். தமிழின் செய்திகள். திருப்பத்தூர் அருகே தற்காப்பு கலை பயிற்சி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள அரளிக்கோட்டை கிராமத்தில் பி. அழகருத்தான் கோனார் கருப்பாயி அம்மாள் கல்வி தொண்டு அறக்கட்டளை சார்பாக நடத்தப்படும் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியின் 4ஆம் ஆண்டு விழா கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து இவ்விழாவில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தும் பொருட்டு தாம் கற்ற பயிற்சியினை செய்து காட்டி பார்வையாளர்களை அசத்தினர். நன்மங்கலம் பகுதியில் அடக்கஸ்தலம் அமைத்து தர வேண்டிய இஸ்லாமியர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் நன்மங்கலம் பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கல்லறை வேண்டி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் தாம்பரம் வட்டத்திற்குட்பட்ட நன்மங்கலம் பகுதியை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்கள் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் வசிப்பதாகவும் இப்பகுதி மக்களுக்கு அடக்கஸ்தலம் இல்லை என்றும் இப்பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் தங்களுக்கு மயானம் அமைத்து தர வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக எல்லைக்குட்பட்ட அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டங்களில் உள்ள 42 தனியார் பள்ளி வாகனங்கள் நம்பிப்பட்டியில் உள்ள மைதானத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக எல்லைக்குட்பட்ட அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டங்களில் உள்ள 42 தனியார் பள்ளி வாகனங்கள் நம்பிப்பட்டியில் உள்ள மைதானத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் வருவாய் கோட்டாட்சியர் சின்னுசாமி, அரூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் குலோத்துங்கன் குழுவினரால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்டமாக 442 பள்ளி பேருந்துகளில் 323 ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் இதில் ஆய்வுக்கு வராத பள்ளி வாகனங்கள் பொது சாலையில் இயக்குவது கண்டறியப்பட்டால் வாகனங்களை சிறைபிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கினர். கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் பொதுமக்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு தலைமையில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினர். நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், நகர செயலாளர் பாபு, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. வழுவூர் பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 5க்கும் மேற்பட்ட லோடு வேன்களை முதுகில் அலகு குத்தி இழுத்து வந்து கார் காவடி எடுத்த பக்தர்கள் பெரிய கல் உருளைகளை கயிறு கட்டி அலகு காவடி எடுத்து வந்து வினோத வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த வழுவூரில் புகழ்பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி பெருவிழா கடந்த 5 தினங்களாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காவடி உற்சவம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து காவடி புறப்பாடு நடைபெற்றது. பால் காவடி, பன்னீர் காவடி, அலகு காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகளை செண்டை மேளங்கள், நையாண்டி மேளங்கள் முழங்க பக்தர்கள் எடுத்து வந்தனர். வாலாஜாபேட்டை அருகே கிராம தேவதையாக அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கனகதுர்கை அம்மனுக்கு சித்ரா பௌர்ணமி தினத்தையொட்டி காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த கீழ் புதுப்பேட்டை கிராமத்தில் ஓம் மகாஜோதி சக்தி சித்தர் பீடத்தில் கிராம தேவதையாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் திருக்கோயிலில் 22ஆம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான ஓம் சக்தி மாலை அணிவித்த பக்தர்கள் ஏராளமானோர் அம்மனுக்கு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி பால்குட திருவிழாவில் கீழ் புதுப்பேட்டை உட்பட பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை மனமுருகி வழிபட்டு சென்றனர். தஞ்சையில் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு கால சாதனைகள் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தஞ்சை வடக்கு மாவட்டம் திமுக கழக சார்பில் கும்பகோணம் மாநகரம் 2ஆம் பகுதி கழகம் 20வது வார்டு ஐயப்பன் நகரில் திராவிட மாடல் அரசின் நாடு போற்றும் 4ஆம் ஆண்டு தொடரட்டும், இது பல்லாண்டு சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள் வீடுதோறும் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் மானிங்கலங்கவி உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை கா அன்பழகன், மாநகராட்சி துணை மேயர், மாநகர செயலாளர் சுப தமிழழகன் ஆகியோர் முன்னிலையில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். நல்லூரில் 1000 பரத கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நல்லூரில் கல்யாண சுந்தரர் கோயில் தேவாரம் பாடல் பெற்ற திருநாவுக்கரசு நாயனார் அவர்களின் குரு பூஜை முன்னிட்டு மனிதவளம் மற்றும் சுற்றுச்சூழல் வளர்ச்சி அறக்கட்டளை அமுதன் விளம்பர நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்தும் நேற்று திருநங்கை பரத கலைஞர் ராஜகுமாரி தலைமையில் 1000 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவாவடுதுறை ஆதனம், கட்டளை வேலப்ப தம்பிரான், துலாவூர் ஆதனம் இளவல், திருநெல்வேலி உமையூர் பாகின் தம்பிரான், நாச்சியார் கோயில் இளவரசர், கூனம்பட்டி இளவல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சேலத்தில் அயோத்தியாபட்டினம் வலசையூர் கூற்றோடு சந்திப்பில் மணிக்கூண்டு திறந்து வைக்கப்பட்டது. சேலத்தில் அயோத்தியாபட்டினம் வலசையூர் கூற்றோடு சந்திப்பில் அவ்வழியாக செல்லும் பக்தர்களுக்கு பயன்படும் வகையாக JCCI சேலம் மிட் டவுன் சார்பில் வலசையூர் கூற்றோடு சந்திப்பில் மணிக்கூண்டு நிறுவப்பட்டு இன்று JCI தேசிய தலைவர் JFS அன்கூர் ஜுன்ஜுன்வாலா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் இதில் மண்டலம் 21 தலைவர் JCFS மணிகண்டன் அவர்கள் தலைமையில் JCI முன்னாள் துணைத் தலைவர் JC முருகன் மற்றும் வீராணம் காவல்துறை ஆய்வாளர் சங்கீதா அவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூவத்தி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கனகதுர்காதேவி திருக்கோயில் கடும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் நல்ல மழை பெய்ய வேண்டி சுதர்சன யாகம் மற்றும் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து கிராம மக்கள் வழிபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூவத்தி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கனகதுர்காதேவி திருக்கோயிலில் கடும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் நல்ல மழை பெய்ய வேண்டி சுதர்சன யாகம் மற்றும் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து கிராம மக்கள் வழிபட்டனர். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து வந்து அம்மனை சாந்தப்படுத்தி நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டி பாலபிஷேகம் செய்தனர். இதனையடுத்து ஸ்ரீ கனகதுர்காதேவி அம்மனுக்கு சிறப்பு பூஜை, அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு பூஜையில் பெங்களூரிலிருந்து மட்டுமன்றி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி ஸ்ரீ பூமி நீலா புண்டரீக வள்ளி தாயார் சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கள்ளக்குறிச்சி ஸ்ரீ பூமி நீலா புண்டரீக வள்ளி தாயார் சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் காலை மற்றும் இரவு நேரங்களில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி காலை 6:30 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 51வது சர்வதேச செவிலியர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 51வது சர்வதேச செவிலியர் தின விழா வெகு சிறப்பாக நடந்தது. இதில் கல்லூரி முதல்வர் பூவதி, கண்காணிப்பாளர் சந்திரசேகர் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து மரக்கன்றுகளை நட்டனர். பின்னர் செவிலியர் தினத்தை முன்னிட்டு செவிலியர்களின் பணி குறித்து கருப்பு ஆடை முகக்கவசம் அணிந்து மாணவிகள் பங்கேற்ற சிறப்பு டிராமா நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த சிலம்ப வீரர்கள் அபார வெற்றி பெற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா வரகூர் கிராமத்தில் தமிழ் ஸ்பாட்டன்ஸ் போராளிகள் சிலம்பாட்டம் கழகத்தை சேர்ந்த திரு சிலம்பம் ஆசிரியர் அஜய் அவர்கள் பயிற்சியில் 33 மாணவர்கள் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மேல்கோட்டையில் நடைபெற்ற WSF வேர்ல்ட் யூனியன் சிலம்பம் ஃபெடரேஷன் செகண்ட் சவுத் ஏசியன் சிலம்பம் சாம்பியன்ஷிப்பில் பங்கு பெற்று 15 மாணவர்கள் கோல்டு மெடல் முதலிடம், 10 மாணவர்கள் சில்வர் மெடல் 2ஆம் இடம், 7 மாணவர்கள் பிரான்ச் மெடல் 3ஆம் இடமும் பெற்று ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து அசத்தியுள்ளனர். அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பாக பிபி குளத்தில் நீர்மோர் அன்னதானத்தை மாநில தலைமை கழக செயலாளர் S. வேலுச்சாமி தொடங்கி வைத்தார். அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பாக பிபி குளத்தில் நீர்மோர் அன்னதானத்தை மாநில தலைமை கழக பேச்சாளர் S. வேலுச்சாமி தொடங்கினார். இதில் மண்டல தலைவர் SM. நாகராஜ் தேவர் தலைமையில் பசும்பொன் கலைமன்றம் குருசாமி தேவர், மாநில துணைத் தலைவர் S. முத்துராமலிங்கம், சாலை பிரபாகரன், ராமையா, ராசு, சண்முகவேல் தேவர், யாழ் மோட்டார் தினேஷ்குமார், சந்துரு, சந்தோஷ் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மூலனூர் உள்வட்டம் பெரமியம் கிராமத்தில் அனுமதியின்றி பைப்லைன் பதித்தது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி செந்தில்நாதன் புகார் மனு அளித்தார். திருப்பூர் மாவட்டம் சங்கராண்டபாளையம் கிராமம், அமராவதி ஆற்றிலிருந்து மூலனூர் உள்வட்டம் பெரமியம் கிராமம், நெடுஞ்சாலைத்துறை ரோடு ஆகிய வழித்தடங்களில் அனுமதியின்றி தூரம்பாடி கிராமம் வள்ளியப்ப கவுண்டன் வலசில் வசிக்கும் பெரியசாமி என்பவர் குழாய் மற்றும் மின்சார கேபிள், இதனால் பொதுமக்களுக்கு கால்நடைகளுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி செந்தில்நாதன் புகார் அளித்தார்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 1008 விளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு துர்க்கை அம்மனுக்கு 1008 விளக்கு ஏற்றி வேத மந்திரங்கள் ஓத பூஜை செய்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். முன்னதாக குத்துவிளக்கின் முன்பாக புடவை, மஞ்சள், குங்குமம், வளையல் போன்ற பூஜை பொருட்களோடு நெய் விளக்கேற்றி அர்ச்சகர் மந்திரங்கள் ஓதியபடி துர்க்கை அம்மனை வழிபட்டனர். கோவையில் வரலாற்று சிறப்புமிக்க அசோக சக்கர சிங்கம் சிலை திறந்து வைக்கப்பட்டது. கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தீவுத்திடலில் இந்தியாவிலேயே முதன்முறையாக அசோக சக்கர சிங்கம் தலை கொண்ட கம்பீரமான சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஆகியோர் இணைந்து சிலையை திறந்து வைத்தனர். இந்த சிலை திறப்பு விழாவில் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நெல்லை தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாள் திருக்கோயில் சித்ரா பௌர்ணமி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாள் திருக்கோயில் சித்ரா பௌர்ணமி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. மேலும் இதில் மதியம் உச்சிகால பூஜை, இரவு நவகலச அலங்கார திருமஞ்சன சேவை, இரவு 10 மணிக்கு தசாவதார சேவை நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மாநகராட்சி சார்பில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை கனிமொழி எம்பி திறந்து வைத்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கலந்து கொண்டு மருத்துவத்துறையில் 25 மற்றும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை புரிந்த செவிலியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, கூடுதல் ஆட்சியர் மற்றும் திட்ட இயக்குநர் ஐஸ்வர்யா, மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவைகுண்டம் அணை வடகால் பாசனத்தில் கருகும் நிலையில் இருக்கும் வாழை பயிர்களை காப்பாற்ற தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவைகுண்டம் அணை வடகால் பாசனத்தில் ஏரல், கிர்க்கை, லட்சுமிபுரம், உமரிக்காடு, முக்காணி, பேய்குளம், கூட்டாம்புலி, குலையன் கரிசல், அத்திரப்பட்டி, பட்டி ஆகிய பகுதிகளில் 10 லட்சத்திற்கும் அதிகமான வாழைகள் தண்ணீரின்றி கருகும் நிலையில் இருந்து வருகிறது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையீடு செய்து வடகால் பாசனத்தில் கருகும் நிலையில் இருக்கும் வாழைகளை காப்பாற்ற பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பண்ருட்டியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள் கொண்டாடும் விதமாக ஏழைகள் மக்களுக்கு அன்னதானம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தலைமையில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பண்ருட்டி பேருந்து நிலையம் அருகில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் சம்பத் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் சிலால் கிராமத்தில் திராவிட மாடல் அரசின் நாடு போற்றும் 4ஆம் ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் தனசேகர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை கழக சொற்பொழிவாளர் குத்தாலம் அன்பழகன், இளம் பேச்சாளர் ஷேக் அலி மாசலி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், உடையார்பாளையம் பேரூர் கழக நிர்வாகிகள், மாவட்ட அணி நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இருக்கை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு விரதமிருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள இருக்கை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் சித்திரை தீமிதி திருவிழா கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் வெகு விமரிசையாக துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது. அப்பொழுது மாரியம்மன் மணி மண்டபத்தில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதன் பின்னர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை சூளை சுவாமி பிள்ளை தெருவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நான் பாலகங்கா எக்ஸ் எம்பி அவர்கள் அன்னதானம் வழங்கினார்.
சென்னை சூளை சாமி பிள்ளை தெருவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நான்னா பாலகங்கா எக்ஸ்-எம்பி அவர்கள் அன்னதானம் வழங்கினார். அன்னதானத்தில் இட்லி, தோசை, பொங்கல், வடை, கேசரி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் என பல வகையான பலகாரங்கள் வழங்கினர். இந்த அன்னதான திட்ட நிகழ்ச்சியில் பகுதி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், அண்ணா திமுக அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே கேட் பகுதியில் பாலம் அமைப்பதற்கான ஆய்வுகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே கேட் பகுதியில் பாலம் அமைப்பதற்கான ஆய்வுகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுகள் புதிய தொழில்நுட்பமான லைடா ட்ரோன் கருவி மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை, மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் புனே நகரத்தை சேர்ந்த மோனட் சர்வேயர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் கன்சல்டன்ட்ஸ் நிறுவனத்தினர் மானாமதுரை ரயில்வே நிலையத்தை சுற்றியுள்ள 4 பக்கத்திலும் சுமார் 500 மீட்டர் தூரத்தில் 80 மீட்டர் உயரத்திலிருந்து ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை செம்பியம் ராகவா தெருவில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை செம்பியம் ராகவா தெருவில் திமுக அரசின் 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ICF முரளிதரன் கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் அவர்கள் தலைமை தாங்கினார். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் A நாகராஜ், மகேஷ்குமார், சரிதா மகேஷ்குமார், S தனசேகர் ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி பாஸ்கர் சிறப்புரையாற்றினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மாணவ மாணவியருக்கு இலவச கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மாணவ மாணவியருக்கு இலவச கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்ற தலைப்பில் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மாவட்ட மாணவர் அணி செயலாளர் நியாஸ் அஹ்மத் தலைமையில் பட்டூர் ரஹ்மான் மஹாலில் நடைபெற்றது. இதில் காஞ்சி மாவட்ட தலைவர் அக்ரம் அவர்கள் கல்வி போதித்தல் எவ்வளவு முக்கியம் என்ற தலைப்பில் கல்வி சார்ந்த பட்டப்படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து கல்வியாளர் டாக்டர் அஷ்ரஃப் அலி உரையாற்றினார். இதில் ஜாவித் அஷ்ரஃப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நிகழ்வினை முடித்து வைத்தனர். கீழ்வேலூர் அட்சயலிங்க சுவாமி திருக்கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஓலை சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சுந்தர குஜாம்பிகை உடனுரை அட்சயலிங்க சுவாமி திருக்கோயில் சித்திரை பெருவிழா கடந்த மே 7ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான ஓலை சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவீதி உலா காட்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள அரளிக்கோட்டை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கோஷ்டியப்ப ஐயனார் புரவி எடுத்து திருவிழாவை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக பந்தயம் நடந்தது. முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடிகள், சிறிய மாடு பிரிவில் 15 ஜோடிகள் என மொத்தம் 24 மாட்டு வண்டிகள் பங்கேற்றது. இந்த மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்லையாக 8 மைல் தூரம், சிறிய மாடுகளுக்கு 6 மைல் தூரம் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார். தென்காசி தெற்கு மாவட்டம் செங்கோட்டை நகர திமுக சார்பில் நேற்றைய தினம் செங்கோட்டை KC ரோடு அறிஞர் அண்ணா திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்டம் செங்கோட்டை நகர திமுக சார்பில் நேற்றைய தினம் செங்கோட்டை KC ரோடு அறிஞர் அண்ணா திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் SM ரஹீம், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சண்முகராஜா, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை தலைவர் வழக்கறிஞர் ஆபத்து காத்தான், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் லிங்கராஜ், மாவட்ட அயலக அணி தலைவர் மு நசீர், மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலையில் நகர ஆதி திராவிட நல உரிமை பிரிவு அமைப்பாளர் S குட்டிராஜா வரவேற்புரையில் வழக்கறிஞர் லூக் ஜெயக்குமார் தொகுப்புரை வழங்கினார். ஜெயங்கொண்டம் நகர திமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகர திமுக சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நகர செயலாளர் வேகோ கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பிரதிநிதி நகரமன்ற உறுப்பினர்கள் S ராஜமாணிக்கம் வரவேற்புரையாற்றினார். நிகழ்வில் தலைமை கழக பேச்சாளர் விஜயராணி, இளம் பேச்சாளர் கனிமொழி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.
விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் கலை விழா மற்றும் மிஸ் குவாகம் அழகி போட்டி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது. விழுப்புரத்தில் மிஸ் குவாகம் 2025ஆம் ஆண்டிற்காக நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் தமிழகம் மட்டுமன்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், மும்பை போன்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இதில் இந்த ஆண்டிற்கான மிஸ் திருநங்கையாக கோயம்புத்தூரை சேர்ந்த ஆஷ்மிகா 3ஆம் இடத்தினையும், கோயம்புத்தூரை சேர்ந்த அஞ்சனா 2ஆம் இடத்தையும், கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ரேணுகா முதல் இடத்தை பிடித்தனர். சென்னை தியாகராய நகரில் பிறரின் மன எண்ணங்களை கேட்டு அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக ஆர்-யூ ஓகே பேபி என்கிற அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் பிறரின் மன எண்ணங்களை கேட்டு அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக ஆர்-யூ ஓகே பேபி என்கிற அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான தொலைபேசி எண் அறிமுக நிகழ்ச்சியில் நடிகர் சதீஷ் மற்றும் நடிகை தேவதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கினர். இந்த நிகழ்வில் ஆர்-யூ ஓகே பேபி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிய நடிகர் சதீஷ் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், அன்னையர் தின நாளில் இதுபோன்ற மன அழுத்தத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த அமைப்பினை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், இன்னும் 1 மாதத்தில் இதற்கான செயலியும் அறிமுகம் செய்ய உள்ளார்கள். இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்துவதாக கூறினார். கோவையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திரமோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திரமோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறை தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு அதுதான் உச்சபட்ச தண்டனையாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்றும் நீதிமன்றம் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளும் என நம்புவதாக தெரிவித்தார். மேலும் பெண்களுடைய வழக்கு இதே போன்ற பாலியல் வழக்குகளை உதாரணமாக உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து கூறியிருக்கிறோம். மேலும் இதுபோன்ற வழக்குகள் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் நடக்கக்கூடாது என்பதற்காக எங்கள் பக்கத்திலிருந்து கடுமையான வாதங்களை வைத்திருக்கிறோம் என கூறினார். பன்ருட்டியில் சிறைத்துறை கண்காணிப்பில் புதிய இறைச்சி கடை திறப்பு விழா நடைபெற்றது. பன்ருட்டி சிறைச்சாலை அருகே கோழி இறைச்சி கடை திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட சிறைத்துறை கண்காணிப்பில் சிறை கைதிகளால் இக்கோழிகள் சுகாதாரமான முறையில் வளர்க்கப்பட்டு குறைந்த விலையில் மொத்தமாக சில்லறையாக விற்பனை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த இறைச்சி விற்பனை கடை வாரத்தில் சனி, ஞாயிறு 2 நாட்கள் மட்டும் விற்பனை செய்து வருகிறது. மேலும் முழுக்க சிறைத்துறை காவலர்கள் கண்காணிப்பில் இந்த கோழிக்கறி விற்பனை நடைபெறும் என சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் அண்ணா கிராமம் ஒன்றியம் சன்னாசிப்பேட்டை பகுதியில் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் தலைமையில் திமுக 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் அண்ணா கிராம ஒன்றியம் சன்னாசிப்பேட்டை பகுதியில் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் தலைமையில் திமுக 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் மாவட்ட, நகர, ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலையில் திமுக இளைஞரணி நடத்தும் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலையில் திமுக இளைஞரணி நடத்தும் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் மாண்புமிகு தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், பழரசங்கள் உள்ளிட்ட பானங்களை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயர் அன்பழகன், பகுதி செயலாளர் ராம்குமார், மாவட்ட செயலாளர் ஆனந்த், கழக உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 1008 விளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை யார்காடு அருகே உள்ள ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு துர்க்கை அம்மனுக்கு 1008 விளக்கு ஏற்றி வேத மந்திரங்கள் ஓத பூஜை செய்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். முன்னதாக குத்து விளக்கின் முன்பாக புடவை, மஞ்சள், குங்குமம், வளையல் போன்ற பூஜை பொருட்களோடு நெய் விளக்கை ஏற்றி அர்ச்சகர் மந்திரங்கள் ஓதியபடி துர்க்கை அம்மனை வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள அண்ணாக்காரன்பேட்டை கிராமத்தில் கொள்ளிடம் கரையோரம் எழுந்து அருள்பாலித்து வரும் ஐயனார் காட்டுக்கோயிலில் கிடா வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள அண்ணாக்காரன்பேட்டை கிராமத்தில் கொள்ளிடம் கரையோரம் எழுந்து அருள்பாலித்து வரும் ஐயனார் காட்டுக்கோயிலில் சித்திரை மாதத்தில் திங்கட்கிழமை வரும் பௌர்ணமி நாளில் பொங்கல் வைத்து கிடா வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் அரியலூர், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த குலதெய்வ வழிபாட்டு குழுவினர் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக கற்பூரமேற்றி கிடா வெட்டி வழிபாடு செய்தனர்.
திருப்பத்தூர் அடுத்த கந்தளி மத்திய ஒன்றியம் செவ்வாதூர் பகுதியில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை குறித்து விளக்க பொதுக்கூட்டம் கந்தளி மத்திய ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. கந்தளி மத்திய ஒன்றியம் செவ்வாதூர் பகுதியில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கந்தளி மத்திய ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி எம்எல்ஏ அவர்களும் தலைமை கழக பேச்சாளர் பாலமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் டி.கே. மோகன் மற்றும் திரு சம்பத், திருப்பத்தூர் நகர செயலாளர் எஸ்.ஆர். ராஜேந்திரன், கந்தளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ், கந்தளி ஒன்றிய சேர்மன் திருமதி திருமுருகன், திமுக முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மார்த்தாண்டத்தில் தேனீக்களை வளர்க்க உகந்த பருவநிலை நிலவும் இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என திமுக மாவட்ட பிரதிநிதி மேக்கோடு மாஸ்டர் குமரேசன் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். மார்த்தாண்டத்தில் தேனீக்களை வளர்க்க உகந்த பருவநிலை நிலவும் இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என திமுக மாவட்ட பிரதிநிதி மேக்கோடு மாஸ்டர் குமரேசன் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது பேசியவர், தேனீ வளர்ப்பிற்கு நவீன யுக்திகளை மக்கள் பின்பற்றினால் தேனீ வளர்ப்பில் வெற்றி கொடி நாட்டலாம் என்றும் அத்துடன் அதிக லாபம் ஈட்டலாம் என்றார். மேலும் தேனீ வளர்ப்பிற்கு அரசு பல வசதிகளை ஏற்படுத்தியுள்ளதாக, தேனீக்களால் உற்பத்தியாகும் தேனீயை கொள்முதல் செய்ய மார்த்தாண்டம் பகுதியில் அதற்கான கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது என தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்தார். பாலக்கோடு ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோயில் வளாகத்தில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோயில் வளாகத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 18ஆம் போர் எனப்படும் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். மேலும் இந்நிகழ்ச்சி நடத்துவதன் மூலம் தீமை அழிக்க, நல்லது நடக்கவும், விவசாயம் செழிக்கவும், நோய் நொடிகள் இல்லாமல் பொதுமக்கள் ஆரோக்கியமாக வாழ திரௌபதி அம்மன் துணை நிற்பதாக ஐதீகம் என கிராம மக்கள் தெரிவித்தனர். இதில் திரளாக பக்தர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலக்கியம்பட்டி சாலை மாரியம்மன் கோயில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இலக்கியம்பட்டி சாலை மாரியம்மன் கோயில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் தலைமையில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் நம்பர் மணி, சந்திரமதி, இளைஞரணி, மாணவரணி, ராஜீவ்காந்தி, ராம்குமார், சக்திவேல், வெற்றி, அச்சுதன், நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் கழக ஆட்சியின் சாதனை விளக்க மற்றும் நலத்திட்ட உதவி வழங்க நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி பேசினார். தாம்பரம் பெருநகரம் பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் கழக ஆட்சியின் சாதனை விளக்க மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் பொதுக்கூட்டம் பம்மல் மண்டல குழு தலைவர், பகுதி செயலாளருமான கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, தலைமை கழக பேச்சாளர் திருப்பத்தூர் ரஜினி கலந்து கொண்டு 4 வருட திமுக ஆட்சி சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். சென்னை குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு பகுதி செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அஸ்தினாபுரம் பகுதி விஜயநாராயணன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பேருந்து நிலையம் அருகே வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளான ஆட்டோ, சைக்கிள், தையல் மிஷின், அயன் பாக்ஸ் மற்றும் மூத்த முன்னோடிகள் 60 பேருக்கு பொற்கிழி உள்ளிட்டவைகளை வழங்கினார். வாலாஜாபேட்டை அருகே வரம் தரும் சுயம்பு நந்தீஸ்வரர் மலை கோயிலில் திருவண்ணாமலை போலவே 20 கிலோமீட்டர் தூரம் வகை கைகளில் தீபங்களை ஏந்தியபடி கிரிவல பாதையை சுற்றி வந்த சிவபெருமானை பக்தர்கள் வழிபட்டனர். வாலாஜாபேட்டை எடக்குப்பம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அனந்தலை, செங்காடு, மூட்டூர், முசிறி, புலித்தாங்கல், தென்கடப்பந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் கைகளில் தீபத்தை ஏந்தியவாறு நமச்சிவாய நமச்சிவாய என மந்திரங்களை உச்சரித்தபடியே ஊர்வலமாக சென்று சிவபெருமானை மனமுருகி வழிபட்டு சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரை ஊரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரை ஊரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். பின்னர் தோளில் சுமந்தபடி கோவில்களிலிருந்து முக்கிய வீதிகளாக வலம் வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு வீதிகளில் உள்ள பக்தர்கள் ஆரத்தி காட்டியபடி வழிபட்டனர். இந்த கருட சேவை நிகழ்ச்சியில் பக்தர்கள் தத்ரூபமாக வரதராஜ பெருமாள் வேடமணிந்து நடனமாடி வீதிகளில் வலம் வந்தனர். நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்.
கோவை வடக்கு மாவட்டம் கரும்புக்கடை பகுதி திமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கோவை வடக்கு மாவட்ட கரும்புக்கடை பகுதி திமுக சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு இது தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கரும்புக்கடை பகுதியில் நடைபெற்றது. விழாவிற்கு கரும்புக்கடை பகுதி செயலாளர் எஸ் ஜெயிலாப்தீன் தலைமை வகித்தார். 79வது வட்டக்கழக செயலாளர் MH இப்ராஹிம், 86வது வட்டக்கழக எஸ் குத்துபீன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் துண்டாமுத்தூர் ரவி சிறப்புரையாற்றினார். கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில செயலாளர் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் பொள்ளாச்சி உமாபதி, தலைமை கழக பேச்சாளர் துரைமுருகன் ஆகியோர் திமுக ஆட்சியின் 4ஆம் ஆண்டு சாதனைகளை எடுத்துரைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.